சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே. காணொலியை முழுமைக்கும் பாருங்கள். கூட்டணி கணக்கு மாறியது. தாவேகாவின் தரமான கூட்டணி அறிவிப்பு. கடைசி நேரத்தில் கூட்டணியை அறிவித்த தாவேகா தலைவர் விஜய். இதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். காணொலிக்குள் போவதற்கு முன்பு இதுபோல அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்ஸும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாவது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2026க்கான சட்டமன்ற தேர்தல் வருவதற்கு இன்னும் ஒரு சில நாட்களே இருக்கக்கூடிய இந்த ஒரு சூழ்நிலை தற்பொழுது தேர்தல் களமானது ஒரு பக்கம் சூடு பிடிக்க ஆரம்பித்திருக்கிறது. யார் வெற்றி பெற போகிறாங்க அப்படின்ற ஒரு சுவாரஸ்யம் இருக்குது. அதாவது நான்முனை போட்டியானது தமிழகத்தில் நடக்குது. அதிமுக கூட்டணி ஒரு புறமும், திமுகவுடைய கூட்டணி ஒரு புறமும், நான் தமிழர் கட்சியும் அப்புறமா தாவேக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நான்முனை போட்டி இருக்கக்கூடிய இந்த ஒரு சூழ்நிலை தற்பொழுது பார்த்தீங்கன்னா அதிமுகவும் சரி திமுகவும் சரி வலுவாய்ந்த கூட்டணியை அமைச்சிருக்காங்க. அதாவது அதிமுக சைட்லேருந்து 15 கட்சிகளுக்கு மேல் கூட்டணியும், திமுக சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 கட்சிகளுக்கு மேல் கூட்டணியும் அமைச்சிருக்கு. இந்த சூழ்நிலை தாவேகா என்ன நிலைப்பாடை கையில் எடுக்க போகிறாங்க, கூட்டணி இருக்கா இல்லையா அப்படின்ற மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்த சூழ்நிலை பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பிஜேபி விஜய் அழைச்சி பார்த்துட்டாங்க. பிஜேபி என்ன சொன்னாங்கன்னா கூட்டணிக்கு வந்தால் 60 சீட்டு 90 சீட்டு தருவதாக சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா துணை முதல் பதவி தருவதாக சொன்னாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒத்துக்கலை. ஆனால் தாவேகாவுடன் வேறு எதனா கட்சி கூட்டணிக்கு வருமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பும் இருந்துச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா தாவேகா ஃபஸ்ட்டு ஒரு ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க. ஆட்சிலையும் பங்கு, அதிகாரத்திலையும் பங்கு தரேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எந்த ஒரு கட்சியும் பார்த்தீங்கன்னா இதுவரை தாவேகாவுடன் கூட்டணியை வகுக்கலை. ஆனால் தற்பொழுது பார்த்தீங்கன்னா இறுதியில் தாவேகாவுடன் 2 கட்சிகள் கூட்டணி வகுப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக தற்பொழுது தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. இது எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாகவும் பதிலடியாகவும் வந்திருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக பாமக தான் ஏற்கனவே அதிமுகவுடன் கூட்டணியில் இருக்கிறாங்களே, 18 சீட்டுகள் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா பாமக அன்புமணி அவர்கள் தான் இருக்கிறாங்க. ராமதாஸ் ஐயா அவர்கள் தனித்து தான் இருக்கிறாரு. அதனால் பார்த்தீங்கன்னா ராமதாஸ் அவர்கள் பார்த்தீங்கன்னா தாவேகாவுடன் இணைவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரியான தகவல் போயிட்டுருக்கு. இன்னொன்று, திருமதி சசிகலா அவர்கள், அதாவது அதிமுகவிலிருந்து விலகி அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட திருமதி சசிகலா அவர்கள் பார்த்தீங்கன்னா புதிய கட்சியை தொடங்கியிருக்கிறாங்க. அந்த கட்சியை தாவேகாவுடன் கூட்டணியை இந்த 2026 தேர்தலில் அமைப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக தற்பொழுது தகவல் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. இதை பற்றி மக்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? விஜய் அவர்கள் 234 தொகுதிகளிலும் பார்த்தீங்கன்னா தனித்து வேட்பாளர்களை நிறுத்தி போட்டிடுவதே நல்லதா, இல்லை கூட்டணி வைப்பது நல்லதா அப்படின்றத சொல்லுங்கள். ஏறத்தாழ 234 தொகுதியிலும் பார்த்தீங்கன்னா வேட்பாளர் அறிவிச்சிட்டாரு. இதுக்கப்புறம் எந்த சேஞ்சஸும் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஒருவேளை சேஞ்சஸ் பண்ணால் இவங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த கூட்டணி வரக்கூடிய கட்சிகளுக்கு 15 தொகுதிகள், 2 கட்சிகளும் சேர்த்து 15 அந்த மாதிரி சம்திங் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை அவங்க இருவரும் பார்த்தீங்கன்னா ஒத்துப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்து தான் பார்க்க வேண்டும். இதுபோல் சுவாரஸ்யமான அரசியல் உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்ஸும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி மக்களே. அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.